குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி துலாம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உத்தியோகம், உணவு விஷயங்கள், வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும். வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. வேலையாட்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வம்பு வழக்கு விஷயங்கள், வண்டி வாகன பயணங்கள், மறைமுக எதிரிகள், குடும்ப நல வழக்குகள், இல்ல மறைமுக தொடர்புகள், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆசைகள் அளவுக்கு அதிகமாயிருக்கும். விருப்பம் போல திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், பரம்பரை சொத்துக்கள், இதனாலையும் ஆதாயம் இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம், கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம், மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாமே ஆரம்பத்துல கொஞ்சம் தடங்கல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பெண்கள், பெண் குழந்தைகள் கவனமா இருக்கிறது நல்லது. நகைகள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு இருக்கிறதுனால நண்பர்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா, லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். 2 குடும்பம் இருக்கிறவங்களும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அக்கறையா இருக்கிறது நல்லது. இன்னமும் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு. அதனால பெரியம்மாவுடைய குடும்ப விஷயங்கள், உங்களுடைய வரவு செலவு விஷயங்கள், இதுலயும் கவனமா இருக்கணும். வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்குள்ளேயும் 2, 3, 4ஆம் இடங்களையும் சஞ்சாரம் பண்றதுனால உத்தியோகம் பத்தின சிந்தனைகள், வேலை செய்யற இடத்துல இருக்கிற பெண்கள் பத்தின சிந்தனைகள், இதெல்லாமே இருக்கும். உத்தியோகத்தினால நல்ல வருமானம், கலத்திரத்தினுடைய சொத்துக்கள் மற்றும் மாமியார் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழில மாற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யறதுக்கும், அம்மாவுடைய பெயர்ல தொழில் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்களையும், அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அசுபதிசா நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.